நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மையின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோவாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோவாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. கொடைகள் பெறுவது தகுவலியா, கொடைகள் பெறுவது தகுவலியா. குறையினை போக்கும் அருள் வழியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. வானத்தை நோக்கும் அரும்புகை போல் பாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். வானத்தை நோக்கும் அரும்புகை போல் பாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருமுன் படைக்கின்றோ, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோவாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பேரன்பும் தூய நல் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்கிறார் ஆண்டவர். தன்னை காட்டிக் கொடுப்பவன் யார் என்று ஆண்டவருக்கு தெரிந்திருந்தும் ஆண்டவர் அவனை மிகவும் அதிகமாய் அன்பு செய்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம். புனித வாரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கூடிய அன்பு கட்டளை, நாம் நம்மை அன்பு செய்வது போல நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். நம்மீது உள்ள அன்புக்காய் கிறிஸ்து தம்மையே உயிர் நீக்க தியாகம் புரிய தயாரானார். அனைவரும் கண்களை மூடி யூதாசை போல இந்த உலகில் நம்மால் யாரை யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, இந்த உலகில் நமக்கு எதிராக யார் யாரெல்லாம் தீமை செய்திருக்கிறார்கள், இந்த உலகில் யார் யாரெல்லாம் நமக்கு எதிராய் இந்த உலகில் திட்டம் தீட்டியிருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம், அவர்களை இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் யூதாசை அன்பு செய்தது போல நாமும் மன்னிக்க இயலாத நம் சகோதர சகோதரிகளை இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆண்டவர் நம் சகோதர சகோதரிகளை மன்னிக்க, நாம் மன்னிக்க இயலாத நம் சகோதர சகோதரிகளை நாமும் ஏற்றுக்கொள்ள, நம்மையும் ஆண்டவர் இந்த உலகிலே நாம் செய்த குற்றங்களோடும் குறைகளோடும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள இந்த பலியிலே நாம் செபிப்போம். தூய மரணங்கள் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் நம் ஆண்டவராகிய இறைவனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உங்களை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்களுடைய தேவைகளில் எல்லாம் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எமக்கு நீர் கொடையாய் வழங்கியுள்ளீரே. அவருடைய உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுடைய வாழ்வின் இன்னல்களிலெல்லாம் உம்முடைய பேருதவியை கண்டுகொள்ளவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அலகு 49. இறை திரு உயிருள்ள பரிசுத்த வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோவின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா. மழையாக வந்தும் மண் மீது நின்றும் நனையாத நிலமாகினேன். ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாகினேன். மழையாக வந்தும் மண் மீது நின்றும் நனையாத நிலமாகினேன். ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாகினேன். உயிரோட்டும் அருள்மேகும் எனச் சொல்லுமோ, வாழ்வேற்றும் ஒளி வெள்ளம் என்னை ஆளுமோ. உயிரோட்டும் அருள்மேகம் எனச் சொல்லுமோ, வாழ்வேற்றும் ஒளி வெள்ளம் என்னை ஆளுமோ. இறைவா 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 இறைவா. நீ இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். கண்ணீரில் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உன்னை தேடியே. போர் வந்த காலம் துடிக்கின்ற புவி போல் அழுகின்றேன் துணை நாடியே. தண்ணீரில் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உன்னை தேடியே. போர் வந்த காலம் துடிக்கின்ற புவி போல் அழுகின்றேன் துணை நாடியே. எதனாலும் நிறையாத பெருமை இது, உன் அருளின்றி துயிலாத இதயம் இது. எதனாலும் நிறையாத பெருமை இது, உன் அருளின்றி துயிலாத இதயம் இது. இறைவா 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 இறைவா. நீ இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரமதந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரை போற்ற பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறியே நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றீர். ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 13 இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 33 மேலும் 36 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடருடன் பந்தியில் அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்கோரியத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாஸ் அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உங்களால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தினுடைய ஆசீர்வாதமான இந்த வாரத்தில் நீங்கள் எல்லோரும் தூய் அந்தோணியாரிடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு பெரிய என்ன கிழமை? பெரிய செவ்வாய், அப்படிதானே? பெரிய செவ்வாய். பெரிய செவ்வாயில் ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியத்தை சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். இன்னைக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருத்தன் என்னையை காட்டி கொடுப்பான், இன்னொருத்தன் என்ன மறுதளிப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் யாரை சொல்லுதாரு? யூதாசை சொல்லுதார். 2வது யாரை சொல்றார்?
பேதுரு ராயப்பரை சொல்ற, ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான், ஒருத்தன் என்ன செய்வான், என்னைய மறுதலிப்பான் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சொன்னதுக்கு யூதாஸ் பதில் சொன்னானா? யூதாஸ் ஏதாவது பதில் சொன்னானா? சொல்லலை. ஆண்டவர் வந்து இவன் தான் என்னைய ஆண்டவர் வந்து இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னாரா? அவன் பேரை சொல்லவே இல்லை. நல்ல பைபிளை படிச்சு பாருங்க. ஓகே, இங்கே எடுக்குமா? ரைட். அப்போ நல்லா பாருங்க, ஆண்டவர் வந்து யூதாஸுடைய பேரை சொல்லலை, யூதாஸும் எதுவும் சொல்லவும் இல்லை. அவன் பெறப்பட்டு போனான். என்ன சொல்லப்படுகிறது? அது இரவு நேரம் என்று சொல்லப்பட்டுகிறது. என்கிட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவர் யூதாஸுடைய பேரை சொல்லி இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான், இந்த என் கூட உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்ல? இது நல்லதா இருக்கு. என்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கேன். கோயிலுக்கு நீங்கள் உள்ள வாரிய, யூதாஸ் மாதிரியே உங்களை காட்டி கொடுத்த ஒருத்தருங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கத்தில் உட்காரீங்களா? உட்காரலாம் உட்கார மாட்டீங்களா? உட்காரலாம் உட்கார மாட்டீங்களா? உட்கார மாட்டோம், கண்டிப்பாக உட்கார மாட்டோம். முன்னால் உட்காந்து நம்ம பின்ன இருப்போம், பின்ன உட்காந்து தான் உட்காருப்போம். சமாதானம் சொல்லும்போது ஜன்னலுக்கு கதவுக்கு சொல்லிட்டு பேசாமல் என்ன செய்வோம், நன்மை வாங்கிட்டு என்ன செய்வோம், வீட்டுக்கு வந்து போயிடுவோம். ரைட், ஓகே. ரைட். காமநாயக்கம்பட்டியில் நான் வந்து குருவானவர் ஆகலை, குருவானவராக ஆவதற்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து தியாலஜி போன முதல் வருஷம், திருச்சிக்கு படிக்க போன முதல் வருஷம். அப்போ காமநாயக்கம்பட்டியில் ஃபாதர் அம்ப்ரோஸ் அம்பையில் இருக்கிறார்ல, அவர் தான் ஃபாதர் அங்கே பங்கு சாமியார், அவருக்கு அது முதல் ஆண்டு. அப்போ ஃபாதர் வந்து இந்த பாஸ்கா இருக்கு இல்லையா, அந்த பாஸ்காவை நாடகமாக நடிக்கணும், பசங்களுக்கும் பிள்ளைங்களையும் யூத் பசங்களுக்கு விட்டு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் குருத்தோல் ஞாயிறுக்கு முன்பே, ஒரு வாரத்துக்கு முன்பே அங்கே போயிட்டேன். திருச்சியிலேருந்து நேரே வந்து அங்கே வீட்டுக்கு வந்துட்டு நேராக அங்கே போயிட்டேன். அப்போ ட்ரைனிங்க்கு பசங்களெல்லாம் பிள்ளைங்கள கூப்பிடுதோம். எல்லாமே வந்துட்டாங்க, அங்கே நிறையா பசங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டாங்க. பேசி முடிச்சாச்சு. பேசி முடித்த உடனே கேரக்டர் பிரித்து கொடுக்கணும். கேரக்டர் பிரித்து கொடுக்கும் பொழுது யூதாஸை மட்டும் எவனுமே என்ன செய்ய மாட்டான், எடுக்கவே மாட்டேன்ட்டான். யாருமே எடுக்கலை. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்டா நீ யூதாஸை நடிக்கிறதுல என்னடா பிரச்சனை, யூதாஸை நடித்தா தான் என்ன? உடனே ஒருத்தன் சொன்னான், நான் யூதாஸா நடிச்சிட்டேன் அப்படின்னா நான் சாகிற வரை என்ன சொல்லுவானுவேன், யூதாஸ்ன்னு தான் சொல்லுவானுவேன். என் பேரை கூட அவன் என்ன செய்வான், மறந்துடுவான். அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய பேருக்கு மாதா பேர் தான் இருக்கும், என்ன விண்ணரசன் அப்படி இப்படின்னு மாதா பேர் தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, என் பேரை மாற்றிடுவாங்க ஃபாதர், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், யூதாஸை நடிக்க மாட்டேன். அப்போ நான் ஒரு காரியத்தை வந்து அந்த பசங்கிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னா, தம்பி நீ யூதாஸா நடி, நீ யூதாஸா நடிச்சேன்னா நான் அந்த ஊருக்கு எப்பமெல்லாம் வர்றேனோ அவங்களெல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையோ, ஒன்னே நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பேன். உண்மை அதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு காமநாயக்கம்பட்டிக்கு போனாலும் எனக்கு இந்த இயேசுவா நடிச்சான் பாருங்க, அந்த பையன் ஞாபகமே இல்லை. யூதாஸா நடிச்சான் பாருங்க, அந்த பையனை எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். முதல் காரியம் நாம நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டியது, நன்றாக புரிந்து கொள்ளுங்க, யூதாஸ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையா? தேவையில்லை. நீங்க என்ன செய்றீங்க, கோயிலுக்கு வந்தோடனே முழங்கல் போட்ட உடனே எல்லாத்திலிருந்தும் ஆண்டவரை நம்மளை காப்பாற்றணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்றோம், கரெக்டா? நம்மளை பிடிக்காதவங்களை என்ன லிஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளை பிடிச்சவங்க ஏஞ்சல்ஸ், நம்மளை பிடிக்காதவங்க சாத்தான். ஆண்டவரே அந்த சாத்தான்ட்டு எனக்கு விடுதலை தந்துடும், அப்படித்தானே? அப்ப யூதாஸ் யாரு? யூதாஸ் யாரு? அப்படித்தானே? யூதாஸ் சாத்தான் தானே? அப்படித்தானே? நம்ம இவ்வளவு நாளும் யோசித்துக்கிட்டே இருக்கோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யூதாஸ் சாத்தான் இல்லை. நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க,
நம்முடைய வாழ்க்கையில நாம எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில தான் வாழணும். புரியுதா புரியலையா? நாம நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில தான் வாழணும். நம்ம வீட்டுக்காரரு, ஏம்மா நீ வைக்க சாம்பார் எப்பவும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கங்களேன், நம்ம வித்தியாசமா சாம்பார் வைக்கிறத பத்தி ஒரு நாள் யோசித்து பார்க்க மாட்டோம். தேனாவும் சாம்பார் தான் வைப்போம். கரெக்டா? என் வீட்டுக்காருக்கு சாம்பார் தான் சாமி பிடிக்கும். உண்மை தானே? உண்மையா இல்லையா? என்ன இப்படி சிரிக்கிய? உண்மை தானே? நான் உங்க வீட்டுக்காரரை யூதாஸ்ன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏதாவது ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். எதிர்ப்பு இல்லாம நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. எதிர்ப்பு இல்லாம நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தையில் நாம சொல்ல வேண்டும் அப்படின்னா, யூதாஸ் இல்லைன்னா ஆண்டவர் செத்திருக்கவும் மாட்டாரு, உயிர்த்திருக்கவும் மாட்டாரு. நாம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? அந்த ஆண்டவரை இங்க நினைவு கூர்ந்திருக்கவே மாட்டோம். நீங்க முதலாவதாக வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நமக்கு எதிர்ப்புகள் இருக்கிறப்ப, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்மளை காட்டி கொடுக்கிறவங்க இருக்கிறப்ப, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம கூட சண்டை போடுறவங்க இருக்கிறப்ப, நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே இது வேண்டாம், ஆண்டவரே இவன் வேண்டாம், ஆண்டவரே இவ வேண்டாம், ஆண்டவர் இவங்களை தாங்க, ஆண்டவரே இவங்களை தாங்க. அப்ப யாருக்கு நாம ரைட் போடணும், யாருக்கு நாம தவறு போடணும் அப்படின்னா, யூதாஸுக்கு தவறு போட்டு விட்டுட்டு என்ன செய்யறோம்? ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் என்ன செய்யறோம்? ரைட் போட்டு விட்டுருந்தோம். நான் சொல்றேன், ஏஞ்சல்ஸ் என்னைக்காவது நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. யூதாஸை நம்ம தினமும் பார்க்கல நம்முடைய வாழ்க்கையில. அப்ப யூதாஸ் தானே நமக்கு வேணும். பார்க்காதவங்க நமக்கு எதுக்கு? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பினுடைய வரலாறை இன்றைக்கு நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட யோவான் 13வது அதிகாரம் 21வது வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நற்செய்தி ஆரம்பித்த உடனே சொல்லுகிறார், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவருக்கு பக்கத்துல அவருடைய மாறு பக்கமாய் அமர்ந்திருந்த அவருடைய பெயர் சொல்லப்படல, யோவான். யாருன்னு கேள். அவர் பெயரை சொல்லல. அவர் சொல்றாரு, நான் அப்பத்துண்டை தோய்த்து யார்கிட்ட கொடுப்பனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். சரி, நான் அப்பத்துண்டை எடுத்துட்டேன், அப்பத்துண்டை ரசத்துல முக்கிட்டேன், யாரு கொடுப்பேன்? அந்த வாசல் இருக்கவங்களுக்கா? நான் போய் கொடுக்கவே முடியாது. நான் யாருக்கு தான் கொடுக்க முடியும்? ஒன்று இங்கோடி, அங்க ஒரு பக்கம் யார் இருப்பான்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு பக்கம் யார் இருக்கா? யார் இருக்கா? அப்ப யூதாஸ் ஆண்டவர் எங்க வச்சிருந்தாரு? முதலாவதா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நாம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள நாம தூரத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க நம்முடைய மனசுக்குள்ள வேண்டாம், அவங்க நம்ம மூளைக்குள்ள வேண்டாம், அவங்க நம்முடைய நினைவிலேயே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தினமும் நினைச்சிட்டு இருக்கோம். சரியா தப்பா? சரியா தப்பா? உண்மை தானே? நாம எதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதோமோ அதுதான் நம்ம கனவுல கூட வருது. உண்மையா? உண்மை தானே? அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யூதாஸ் நீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றப்ப, யூதாஸ் உங்களுக்கு வாழ்க்கையில எப்பவும் இருப்பான். நீங்க சாப்பிடும் போது இருப்பான், சாப்பிட்டது வயிற்றுல தங்காது, வயிற்றால வரும். யூதாஸ் எப்பவும் உங்க நினைவுல இருப்பான். நீங்க என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்கா, திரும்பி போய் சாப்பிடுவீங்க. அப்ப நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவர் யூதாஸை எங்க வச்சிருந்தார் அப்படின்னா தனக்கு அருகிலேயே வைத்திருந்தார். எதற்கு அப்படின்னா, முதலாவதா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, யூதாஸை எல்லா சீடர்களிலும் மேலாக அவனை அதிகமாக அன்பு செய்வதற்கு. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய இறுதி உணவு அது. அதுக்கப்புறம் தன்னுடைய சீடர்களோட உட்கார்ந்து அவர் என்ன செய்ய மாட்டாரு?
சாப்பிட மாட்டாரு. அதுதான் கடைசியா உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அதுக்கு பேரு லாஸ்ட் சப்பர், ராபோஜன உணவு. அந்த உணவுல தன்னை யார் காட்டி கொடுப்பான் என்பதை அவர் அறிந்திருந்தும் கூட அவனை எங்க வச்சிருந்தார் அப்படின்னா, அவனை தனக்கு பக்கத்திலேயே வைத்திருந்தார். அவனை நீ தூரத்தில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லல. இரண்டாவது காரியத்தை பாருங்க, ஆண்டவர் வந்து தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்திருந்தும் கூட அந்த யூதாசினுடைய பெயரை மற்ற 11 சீடர்களுக்கும் அவர் என்ன செய்யல, சொல்லக்கூட இல்லை. இவன் தான் என்னைய காட்டி கொடுப்பான், இவனுடைய பெயர் தான் எனக்கு என்ன செய்யப்படுகிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லலை. அப்பனா என்ன அர்த்தம்? சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? எல்லாரும் சேர்ந்து அழைச்சிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன அப்படின்னா, ஏன் சொல்லல அப்படின்னா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, தான் மட்டும் இல்ல, தன்னை சார்ந்தவர்களும் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அவனை அன்பு செய்யறாங்களோ இல்லையோ, தன்னை சார்ந்தவர்களும் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த தீங்கும் என்ன செய்யக்கூடாது, இழைக்க கூடாது. அதுக்கடுத்து ஆண்டவர் வந்து யூதாசை பார்த்து சொல்றாரு, நீ செய்ய விரும்பியதை செய் சொல்றாரா. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணாவது காரியம், மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் அவனுக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ நன்றா புரிஞ்சுங்க, நாம வந்து நமக்கு ஒரு ஆள் பிடிக்கல, அவர் வந்து நம்ம பக்கத்தில் வச்சிருக்க விரும்பல, அவரை நம்முடைய நினைவில் வைத்துக்கொள்ள நாம் ஆசைப்படல, அவரை நம்முடைய மனதிலே அவரை நம்ம வைத்துக்கொள்ள ஆசைப்படல. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, நாம யாரை மனதில் வைத்துக்கொள்ள, நினைவில் வைத்துக்கொள்ள நாம் ஆசைப்படவில்லையோ, அவர்களை நாம் அன்பு செய்கிற பொழுது, முதலாவதாக நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, கடவுளுடைய திட்டம் இந்த உலகிலே உங்களுக்கு நிறைவேறுகிறது. அப்போம்னா நல்லா யோசிக்கங்க, யூதாசை வந்து கடவுளுடைய திட்டமாக ஆண்டவருக்கு கடவுள் கொடுத்தது போல, உங்களுக்கும் நீங்கள் யாரை யூதாஸ் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை யார் தான் உங்களுக்கு கடவுள் யார் தான் கொடுத்துருக்கா, கடவுள் தான் கொடுத்துருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இன்னொருத்தங்களை யூதாஸ்ன்னு நினைக்கிறது போல இன்னொருத்தனும் உங்களை யூதாஸ்ன்னு நினைப்பான். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா எப்பொழுதுமே நாம இயேசு கிறிஸ்துவா இருக்க அந்த உலகத்தில் என்னதில்லை? நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவா. நீங்க என்ன யூதாஸ்ன்னு நினைக்க மாதிரி நான் உங்களை யூதாஸ்ன்னு நினைப்பேன் தானே? உண்மை தானே? இதுதான் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாம எப்பொழுதும் அவங்கள மட்டுமே நம்ம வேண்டாம்னு நினைக்காம, அவங்களும் நம்மளை வேண்டான்னு தானே நினைப்பாங்க. நாம அவங்களை யூதாஸ் என்று நாம நினைக்கிறோமே, அவங்களும் நம்மளை யூதாஸ்ன்னு தானே நினைப்பாங்க. அப்ப நீங்க ஒரே காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நாம யாரை வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அவர்களை வேண்டாம்னு சொல்லாதங்க. ஏன் அப்படின்னா, வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது அவர்களும் நம்மை வேண்டாம் என்று சொல்வார்கள். நாம் அவர்களை அன்பு செய்கிற பொழுது அவர்களும் நம்மை அன்பு செய்வார்கள். நாம் அவர்களை விரும்புகிற பொழுது இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் நம்மை விரும்புவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவார். இன்னும் நல்ல காரியத்தை புரிஞ்சுங்க, நாம ஏன் இந்த உலகத்தில் வந்து எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்ததினால்தான் அவரை மீட்பர் என நாம புரிந்து கொண்டோம். இந்த உலகத்திலையும் நம்மை சுற்றி நம்மை விரும்பாதவர்கள், நம்ம யாரு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, இவங்க எந்த நேரமும் எனக்கு வந்து எதிர்மறையாகவே யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற பொழுதுதான் நன்றா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல நம்முடைய பலமும் நம்முடைய பலவீனமும் நமக்கு தெரிய வரும். எப்பவும் நம்ம சந்தோஷமாவே இந்த உலகத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாகக்காய் எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது, கண்டிப்பா தெரியாது, சுகர் வந்துடும். கரெக்டா? உண்மைதானே? அப்போ ஆண்டவர் வந்து ஏன் இந்த உலகத்துல நமக்கு தேவையில்லாத காரியங்களையும் நமக்கு எதிராக சிந்திப்பவர்களை பக்கத்தில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பலத்தை, நாம எவ்வளவு இந்த உலகிலே கடவுள் முன்பாக பலமாக இருக்கிறோம், நாம எவ்வளவுக்கா இந்த உலகிலே மற்றவர்களை அன்பு செய்வதிலே பலசாலிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த உலகிலே கடவுள்
நமக்கு நாம யூதாஸ் என்று யாரையெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களையெல்லாம் தந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக நாம பேதுருவை பார்க்கிறோம். யூதாஸுக்கும் பேதுருவுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. யூதாஸுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ செய்யன்னு சொல்றார். பேதுருவுக்கு நீ என்னை மும்முறை மறுதலிப்பா என்று சொல்லுகிறார். பேதுரு என்ன சொல்றாரு? மாட்டேன், அது நடக்கவே நடக்காது. அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, சேவல் கூவும் முன் நீ என்னை என்ன செய்வ? மும்முறை மறுதலிப்பாய் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுருவுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர் யூதாஸுக்கு வாய்ப்பு கொடுத்தார். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. பேதுருவை பத்தி நேராவே சொல்லியிருந்தாரு, நீ மறுதலிப்ப அப்படின்னு சொல்லி. யூதாஸை சொன்னாரா அப்படின்னா சொல்லல. யூதாஸை நீ என்னை மறுதலிப்ப, என்னை காட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா பேதுருவை பார்த்து சொல்றார். இப்ப நல்லா பாருங்க. அப்போ இந்த உலகத்தை நம்ம விவிலியத்தை வாசித்து பார்க்கிற பொழுது பேதுருவா யூதாஸா யார் கடவுளுடைய பார்வையில உயர்ந்த நிலையில இருந்தா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாசகத்தின்படி யூதாஸ் தான் ஆண்டவருடைய பார்வையில உயர்ந்த நிலையில் இருந்தான். நல்லா பாருங்க, பக்கத்திலே வச்சிருந்தாரு. அவன் பேர சொல்லவும் இல்லை, என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு மற்றவங்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனா பேதுருட்ட நேராவே சொல்லியிருந்தார், நீ என்னைய மறுதலிப்ப. நீங்க நல்லா பாருங்க. அப்ப எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க? யூதாஸ் யாரு? நல்லவன். பேதுரு தான் யாரு? கெட்டவன். ஏன்னா பேதுரு மறுதலிப்பான்னு ஆண்டவர் நேராகவே சொல்லியிருந்தார். நல்லா பாருங்க, பேதுருவுக்கும் யூதாஸுக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். பேதுரு மறுதலிச்சிருந்தார், மறுதலித்து விட்டு திரும்பி வந்து விடுகிறார். யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுக்க பின்பு அவன் என்ன செய்யல? திரும்பி என்ன செய்யல? வரவே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு, நாம நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாம் தவறு செய்கிற பொழுது, இல்லை அவங்க நமக்கு எதிராக தவறு செய்கிற பொழுது, ஆண்டவர் இந்த உலகில் எப்பொழுதுமே நமக்காக என்ன செய்கிறார்? காத்து கொண்டே இருக்கிறார். நாம திரும்பி வருவதற்காக இந்த உலகில் காத்து கொண்டே இருக்கிறார். இந்த புனித வாரம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, நாம ஆண்டவிடம் திரும்பி வருவதற்கான காலம். நாம என்னைக்கு ஆண்டவிடம் நம்முடைய தவறை உணர்ந்து நாம திரும்பி வருகிறோமோ அன்றைக்கு நாம இந்த உலகத்துல உயிர்ப்பின் பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ்வோம். நாம ஆண்டவரிடம் இந்த உலகத்தை திரும்பி வரவே இல்லை அப்படின்னா யூதாஸை போல நாம் திரும்பி வராமலே என்ன செய்வோம்? ஆண்டவரை விட்டு போய்விடுவோம். அப்போ யூதாஸினுடைய வாழ்க்கையும் பேதுருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்வது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். நாம் தவறுகள் செய்கிற பொழுது நமக்கு வாய்ப்பு தருகிறார். நாம் திரும்பி வருவதற்காய் ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தில் அதனால ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பேதுருவை போல நாம் திரும்பி வருகிற பொழுது நாமும் இந்த உலகிலே ஆண்டவருடைய சீடர்களாக வாழ்வதற்கான பாக்கியத்தை, புண்ணியத்தை ஆண்டவர் நமக்கு அருள்வாராக. ஆமென். திறந்த மனதோடு பரந்த அன்போடு பகைவரை ஏற்றுக்கொண்டே, திறந்த மனதோடு பரந்த அன்போடு பகைவரை ஏற்றுக்கொண்டே, நிறைந்த மகிழ்ச்சி கண்டேன், அது மன்னிப்பில் கண்டேன், சிறந்த மனிதனை வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சியை தருகின்றேன், சிறந்த மனிதனை வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சியை தருகின்றேன், இழந்தேன் எனக்குள் தன்னலம் அளித்து அதனை கொண்டு வந்தேன், அதனை கொண்டு வந்தேன், வாழ்வின் நாயகனே நான் வாழ்த்ததை தர வந்தேன், காலடி பணிந்து முன்னே காணிக்கையே தேடுவார், கருணை பொழிந்து என்னை ஏற்பார், வாழ்வின் நாயகனே நான் வாழ்த்ததை தர வந்தேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பதியை ஏற்றுக்கொள்வாராக. மாட்சி நிறைந்த ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருள்களை கனிவுடனில் கண்ணோக்கியருளோமை வேண்டுகிறோம். இதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேரச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் உடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகி அலகையின் செருக்கையின் மீது வெற்றி கொண்டி அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆகவே ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க வானதூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்று தான். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எனவே நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எல்லா ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவருடனும் முத திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்பு தாய் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலர் பதுவை புனித அந்தோணியார் மற்ற புனிதர்களோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்போம் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் உம்மை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை நீ பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையையே கண்ணோக்கி உம் திருவுளத்துக்கேற்ப அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஒன்றாக கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் உங்களுக்கு எழுந்தருள நான் தெரிவித்தேன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன். என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருடன் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வை தருவினார். இது என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி தீர்ந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி தீர்ந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை ஒன்று உயர மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேலால் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேலால் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்யச் சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. பணிவிடை பெற அன்று பணியை செய்யச் சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். அந்தோனியார் மூலமாக இறை அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் இந்நாளில் மட்டுமல்ல இனி வரக்கூடிய நாட்களிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம் மத்தியிலே இணைந்திருந்து நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கக்கூடிய எனது பங்கு தந்தை அருள் தந்தை லியோ அடிகளார் அவர்களுக்கும், அருள் தந்தை அலெக்சாண்டர் அடிகளார் அவர்களுக்கும், அருள் தந்தை பால்ராஜ் அடிகளார் அவர்களுக்கும், அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்திலே முழு இரவு ஜெபம் ஆங்கில மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமைகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 3 மாதங்கள் நடைபெற்றது. வருகிற ஏப்ரல் மாதம் இது 4வது மாதம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய திருத்தலத்திலே முழு இரவு ஜெபமானது நடைபெறுகிறது. முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு இறைவர்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே நம்முடைய திருத்தலத்துக்கு அசன உணவு வழங்கக்கூடியவர்கள் திருமிகு மைக்கேல் சின்னராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தார். அவர்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய ஜெபங்களையும் நாம் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய நம்முடைய திருத்தலத்தினுடைய திருப்பயணிகள் தங்குவதற்கான அறைகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற கொண்டே இருக்கிறது. வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து நன்கொடைகள் வரவேற்கப்படுகிறது. அன்புக்குள்ளே இப்போது இந்த தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால இப்போ அசனத்துக்கும் அதே வேளையில் நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய இந்த கட்டட வேலைகளுக்கும் வரவு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா நாம் பணம் அதிகமாக எங்கேயுமே கொண்டு சொல்லக்கூடாது. இருந்தாலும் கூட நம்ம எங்கேயுமே அதிகமாக கொண்டு வரணும். நம்ம கோயிலுக்குன்னா லட்சக்கணக்கில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இல்லை. இருந்தாலும் கூட வரவு மிக மிக குறைவு. அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாட்களில் நம்ம வேலையை விரைந்து முடிப்பதற்கு அந்தோணியார் மூலமாக நான் உங்களுடைய அன்பையும் பேருதவியையும் ஜப உதவியும் பொருளுதவியும் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அந்தோணியாருடைய திருத்தலுடைய வளர்ச்சி பணிகளுக்கு கை கொடுத்து ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்கினவர்களே, இந்நாளில் நம்முடைய திருத்தலத்துக்கு நன்கொடைகள் தந்த சகோதர சகோதரிகளுடைய விவரங்கள் வருமாறு: தென்காசி சார்ந்த திருமிகு டேவிட் லாரன்ஸ் பொன்மாநகர், திருமிகு அல்போன்ஸ் ஆசிரியை, ஜோசப் தங்கராஜ் வியாகமாள், கருத்துப்பிள்ளையரை சார்ந்த திருமிகு மரியதாஸ் மரியம்மாள். நன்கொடை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் இந்த வேளையிலே உரித்தாக்கிக் கொள்கிறோம். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாட்டுவோமாக. ஆண்டவரே இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியர்களாகி அதே கிறிஸ்துவினாரை முழுமையாய் கற்றுத்தருவீராக. இதனால் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளிலே உமது உண்மையை நாங்கள் அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நோயாளிகளுக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. தூயவர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. தூயவர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களி கூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் நலமடையும்படி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அருளும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மை தரத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சார்ந்து பகர செய்தருளும்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே, வாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. காணாமல் போன பொருட்கள் மீண்டும் திரும்பியே வந்தடையும். தீனை தொலைந்த செல்வங்கள் எல்லாம் விரைவாய் கோடி வரும். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் திரும்பியே வந்தடையும். தீனை தொலைந்த செல்வங்கள் எல்லாம் விரைந்தே கோடி வரும். பாருங்களே, பாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. பாருங்களே, பாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் பாருங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் பாருங்களே. செய்யும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அபயம் நாடி வரும். செய்யும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அபயம் நாடி வரும். பாருங்களே, பாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. பாருங்களே, பாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் பாருங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் பாருங்களே.
கருவுற்ற தாய்மாரின் காவலாயிருக்கும் பதுவை அந்தோணியே, நலமுற வேண்டி தவிப்போர்க்கெல்லாம் தயவாய் அருள் புரிவாய். கருவுற்ற தாய்மாரின் காவலாயிருக்கும் பதுவை அந்தோணியே, நலமுற வேண்டி தவிப்போர்க்கெல்லாம் தயவாய் அருள் புரிவாய். வாருங்களே பாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே, வாருங்களே பாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணியாரிடம் பாருங்களே, அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணியாரிடம் பாருங்களே. ஏழை எளியோர் இன்னல்கள் போக்கி வழிவகை காட்டிடுவார். எங்கிடும் மாந்தர்கள் ஏற்றங்கள் நீக்கி ஏற்றங்கள் தந்திடுவார். ஏழை எளியோர் இன்னல்கள் போக்கி வழிவகை காட்டிடுவார். எங்கிடும் மாந்தர் ஏற்றங்கள் நீக்கி ஏற்றங்கள் தந்திடுவார். வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே, வாருங்களே பாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணியாரிடம் பாருங்களே, அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணியாரிடம் பாருங்களே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஜென்ம பாவம் நாம் உப்பவித்த சமரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடிய புராண புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சுசேயப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.